கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்து 77 வயது மூதாட்டியை கொலை செய்ய முயன்ற குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட 3 பெண்கள் இவர்கள்தான். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு குச்சிப்பாளையத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் வீடு தேடி வந்த நர்ஸ் கொடுத்த ஊக்கமருந்தை குடித்ததால் வாந்தி பேதிக்கு உள்ளானதாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் 77 வயதான தனலட்சுமி. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் நர்ஸ் யாரையும் குச்சிப்பாளையத்திற்கு அனுப்பவில்லை என தெரிவித்தனர் மருத்துவத்துறையினர். இதனையடுத்து நர்ஸாக வந்தவரின் செல்போன் எண்ணை கொண்டு ராஜா கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த கோமதி என்பவரை பிடித்து விசாரித்ததில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. தனலட்சுமியின் மகன் சரவண பெருமாள் தமிழ்ச்செல்வி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு வரப்பாளையத்திலேயே தனி குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். தம்பதியருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சரவண பெருமாள் மது குடித்துவிட்டு மனைவியுடன் சண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மகனின் காதல் திருமணத்தை விரும்பாத தனலட்சுமி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்ச்செல்வியை விட்டு பிரிந்து வந்தால் வேறு திருமணம் செய்து வைப்பதாகவும் சொத்தில் பங்கு தருவதாகவும் மகனிடம் கூறி வந்துள்ளார். தனது மாமியாரின் திட்டம் குறித்து தாயார் பாப்பாத்தியிடம் தெரிவித்துள்ளார் தமிழ்ச்செல்வி. தனலட்சுமி இறந்துவிட்டால் சொத்து தானாகவே சரவண பெருமாள் கைக்கு வந்துவிடும் என்பதால் அவரை கொலை செய்து சொத்தை அடைய தாயும் மகளும் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. கொலையை சந்தேகம் இல்லாமல் அரங்கேற்றுவதற்காக தங்களுக்கு நன்கு தெரிந்த நர்ஸ் கோமதியை பயன்படுத்த திட்டமிட்டனர். ராஜா கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த கோமதி டிப்ளமோ நர்சிங் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தனியார் மருத்துவமனையில் 12 ஆண்டுகளாக உதவியாளராக வேலை செய்து வந்ததோடு அவ்வப்போது பாப்பாத்தி வீட்டிற்கு சென்று சிகிச்சை அளித்து வந்துள்ளார். தங்களது திட்டத்தை தெரிவித்த போது முதலில் தயங்கினாலும் கிடைக்கும் சொத்தில் ஒரு பங்கு தருவதாக கூறியதால் கோமதியும் கொலைக்கு உதவ முன்வந்துள்ளார். மக்களை தேடி மருத்துவ திட்ட நர்ஸாக தனலட்சுமியின் வீட்டிற்கு கோமதி சென்று உடல்நிலையை பரிசோதிப்பது போல நடித்து குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்துவிட வேண்டும் என திட்டமிட்டுள்ளனர். அதன்படி கோமதியை காரில் அழைத்துச் சென்று குச்சிப்பாளையத்தில் இறக்கிவிட்டுள்ளார் பாப்பாத்தி. தனலட்சுமியின் முகவரியை விசாரித்த கோமதியை அங்கு வந்த அவரது பேத்தி கீர்த்தி பாட்டி வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். தனலட்சுமியை பரிசோதித்து அவருக்கு இரத்த அழுத்தம் இருப்பதால் ஊக்கமருந்து தருவதாக கூறி ஏற்கனவே விஷம் கலந்து வைத்திருந்த குளிர்பானத்தை குடிக்க கொடுத்துள்ளார் கோமதி. ஊக்கமருந்து கசப்பதாக கூறிய தனலட்சுமியிடம் மருந்து என்றால் கசக்கத்தானே செய்யும் என சமாதானப்படுத்தி குடிக்க வைத்துவிட்டு தயாராக காத்திருந்த பாப்பாத்தியுடன் காரில் ஏறி தப்பிச் சென்றார் கோமதி. இதற்கிடையில் கோமதியின் செல்போன் எண்ணை பெற்றிருந்த கீர்த்தி அவருக்கு கால் செய்து பாட்டிக்கு வாந்தி மயக்கம் ஏற்படுவதாக கூறவே சற்று நேரத்தில் சரியாகும் என தெரிவித்துள்ளார் கோமதி. ஆனால் உடல்நிலை சரியாகாததால் தனலட்சுமியை அவரது குடும்பத்தினர் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் தனலட்சுமி வீட்டிற்கு நர்ஸாக வந்தது கோமதிதான் எனவும் அவரை பாப்பாத்தியும் தமிழ்ச்செல்வியும் இயக்கியது தெரிய வந்ததால் 3 பேரையும் கைது செய்ததாக தெரிவித்தனர் போலீசார்.